ஹே ப்ரோ, ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. 2 பேர் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் லவ் பண்றாங்க. நமக்கு பையன் பொண்ணு பிறந்தா ரேஷு ரயான் பேர் வைக்கணும் அப்படின்லாம் டிசைட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த பையனுக்காக இந்த சொசைட்டி ஃபேமிலின்னு எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடுறா. ஆனாலும் அவங்க லவ் முடிஞ்சிருது. என்ன தெரியுமா? அவ யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாளோ, யாருக்காக எல்லாரையுமே எதிர்த்து நின்னாலும் அந்த பையனே அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுறான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ராப்ளம்ஸும் அவங்க லவ் பிரிச்சிருது. ரொம்ப இயர்ஸ் போகுது. திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இந்த பொண்ணு இந்த பையனை பாக்குறா, இந்த பையனும் இந்த பொண்ணை பாக்குறா. எப்படி இருக்க, இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அந்த பையன் இன்ட்ரடியூஸ் பண்றான். உன்னோட ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த 2 பசங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அந்த பையன் அந்த பசங்களோட பேரை கேட்ட உடனே ஷாக் ஆகுறான். அந்த பசங்களோட பேர் என்ன தெரியுமா? ரேயன், ரேஷு. பொண்ணுங்கனாலே ஏமாத்துவாங்க, பொண்ணுங்கனாலே இப்படிதான்னு சொல்ற ஜெனரேஷன்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க உண்மையா இருக்காங்க. ஆனா என்ன, பசங்களுக்கு தான் அந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கிறது இல்லை.